வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் 2024 எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஓகேங்களா, நான் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். அதாவது வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஆட்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்ல ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்ல எந்த மாதிரி இருக்கு இந்த அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். பிசினஸ் செய்யற ஆட்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கா இல்ல சோதனையான காலகட்டமா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து ஃபேமிலின்னு பார்த்துட்டு ஃபேமிலியில எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. அடுத்து மேரேஜ், இவ்வளவு நாளா வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரன் கிளிக் ஆகுமா, நீங்க இந்த டைம் பீரியட்ல ஒரு வரன் சூஸ் பண்ணலாமா, பார்ட்னரை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. இந்த டைம் பீரியட் எப்படி இருக்குங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரியான பலன்களையும் கொடுக்குறேன். எந்த மாதிரி அதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போலாமா இல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு, எஜுகேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா, இல்ல இதே மாதிரி தான் இருக்குமா, இல்ல கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணா இல்ல எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போலாம் அப்படிங்கறது அக்டோபர் மாதத்துல பார்க்கலாம். அடுத்து இல்லத்த அரசியல் பெண்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், ஒர்க் என்விரான்மெண்ட் சரி இல்ல வீட்டுல இருக்கிறவங்கள ஃபேமிலி எப்படி நெக்ஸ்ட் எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா ஹெல்த் தான் முக்கியம். ஹெல்த் எந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, சஃபர் பண்ணுமா, ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா, இனிமேல் வருமா அக்டோபர் மாதத்துல, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதுக்கு அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும், எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஏதாச்சும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ இதுதான் கான்டெக்ட், இதுதான் ஒரு டாபிக். நம்ம இதை பேச போறோம். ஒன் பை ஒன்னா விரிவாக்கமா பார்க்கலாம். சரிங்களா, இப்போ கன்னி ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான். சரிங்களா, முதல் 10 நாள் உங்களோட ராசியிலேயே உச்சமாயதான் இருப்பார் புதன் பகவான். ஆனா கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. சரிங்களா, அந்த அளவுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது மைண்ட்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகள் கொடுத்துட்டே இருப்பாருன்னே சொல்லலாம். யாரு, புதன் பகவான். ஏன்னா கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு தானே. அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் இனி அப்கமிங் அக்டோபர் 10ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி அவர் யாரு, புதன் பகவான். அங்க அவர் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாருன்னே சொல்லலாம். சுக்கிரன் அங்க ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாருன்னே சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு லைனா 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாய் இருக்கிறாரு. வக்ரம்னா என்ன, சனி வக்ரமான கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாருன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 7ல ராகு பகவான் இருக்கிறாரு. சரிங்களா, அடுத்து 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அக்டோபர் மாதத்துல வக்ரம் அடைய போறாரு. சோ அவரோட வக்ர காலகட்டம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கன்னிராசிக்கு கொடுக்கும், குரு வக்ர காலகட்டம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் நம்ம எந்த பேஸ்ல இருக்கோம் அப்படின்னு. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். அப்ப சனி வக்ரமும் அப்போ குரு வக்ரமும் தனியா சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இதுதான் மாத கோள்களோட அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சோ அப்போ வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு, வேலை இல்லாத ஆட்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா குரு வக்ரமாய் உங்களோட ராசியவே பார்க்கிறாரு. அது இல்லாம புதன் 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் அக்டோபர் 10ஆம் தேதி. அங்க சுக்கிரனோட இணைவார். அது ஒரு நல்ல ஒரு இணைவுன்னே சொல்லலாம். சோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஓகேங்களா, இவ்வளவு நாளா நீங்க ஜாப்ல ஒரு கரெக்டா உங்களுக்கு ஜாப் அமைஞ்சிருக்காது, இல்ல நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கு அது செட் ஆயிருக்காது, ஓவர் பிரஷரா இருந்திருக்கும். இந்த மாதிரி டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்றதுனே தெரியாது, நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சேலரியில போய் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இருக்கிற 12 ராசியிலேயே அக்டோபர் மாதத்துல ரொம்ப ஷைன் ஆகக்கூடிய ராசின்னு பார்த்துட்டோம்னா கன்னி ராசின்னு சொல்லலாம். உண்மையாவே நான் சொல்றேன், இருக்கிற ராசியை விட அக்டோபர் மாதத்துல நல்லா ஷைன் ஆகக்கூடிய ராசினா கன்னிராசி. அப்ப தாராளமா நீங்க ஒரு கால் எடுத்து முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னே சொல்றேன். ஓகேங்களா, அப்ப நீங்க இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா முயற்சி செய்யணும். கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் அதிகமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற வெற்றி உங்க கிட்டயே வரும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, அப்போ நீங்க உங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க தாராளமா ஒரு முயற்சி எடுக்கலாம். அது வெற்றியில தான் போய் முடியும். அந்த மாதிரி சாதகமான காலகட்டத்துல இருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா குருவோட பார்வை இருக்குது கேது மேல, உங்களோட ராசி மேல. உங்களோட ராசியில தான் கேது பகவான் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கிற டைம் பீரியட்ல அது அக்டோபர் 16ஆம் தேதி சூரியனும் 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஏறுவாங்க. அவர் நீசமானாலுமே கேது விட்டு விலகி வந்துடுறாருன்னே சொல்லலாம். சரிங்களா, அப்ப இந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா
தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க நினைச்ச மாதிரியான கம்பெனி, இவ்வளவு நாள் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு பலன் வரும்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து என்ன தசா புத்தி போகுது, உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான தசா புத்தி அப்படின்னு பாருங்க. உங்க சுயஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குது, நான் எந்த ஃபேஸ்ல இருக்கிறேன், எனக்கு வந்து நான் ஆவரேஜ் ஃபேஸ்ல இருக்கிறேன்னா, ரொம்ப டாப்பான ஃபேஸ்ல இருக்கிறேன்னா, அப்ப நான் வந்து இல்ல ரொம்ப மீடியமான ஃபேஸ்ல இருக்கிறேன்னா அப்படின்னு. ஏன்னா வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் கேட்பீங்க, நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ் நடக்கல, எனக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு. உங்க சுயஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுது, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், இது எல்லாமே பார்க்கணும். அது பார்க்காம வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அது எப்படின்னு நீங்க தானே புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அது இல்லாம 10ஆம் அதிபதி புதனாதான் வராரு. அப்ப அவர் வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கிறார் உங்களோட சுயஜாதகத்துல. அப்புறம் நான் ஏன் கோச்சாரத்தை பார்க்கணும் அப்படின்னா, கோச்சாரம் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். எந்த டைம் பீரியட்ல எது நடக்கணும் அப்படிங்கறது கோச்சாரம் தான் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஒருத்த பேட் ஃபேஸ்லயே இருந்துட்டு ஒரு குட் ஃபேஸ் வரணும், அவனுக்கு அந்த ஜாதக அமைப்பு இருக்கும், அந்த டைம் பீரியட் வரணும் தானே. அதுக்கு இந்த டைம் பீரியட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்காங்க. உங்க சுயஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுது, ஃபேவரபிளா இருக்கா, 10ஆம் அதிபதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, அதை பொறுத்து பலன்கள் வேறுபடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு நீங்க எதிர்பார்த்த சேலரியில வந்து போய் உட்காரலாம். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்றேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானம் உங்களை தேடி வரும்னே சொல்றேன். இந்த டைம் பீரியட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அசால்ட்டா விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்ல சின்சியரா நீங்க ட்ரை பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் உங்க கையில கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து வேலையில இருக்கிற ஆட்களுக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு பிரைவேட் ஆர் பப்ளிக் செக்டர், ஏதோ ஒரு பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் செக்டர் போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? உங்களுக்கு வந்து இதோட பலன்கள் வந்து, அதாவது இவ்வளவு நாள் வந்து ஓரளவுக்கு எப்படியோ மாடரேட்டா போயிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? குரு வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கும். மே 2024 இருந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து ரிலீஃப் ஆயிருப்பீங்க. பழைய கஷ்டத்தை விட ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிருப்பீங்க. பட் இன்னுமே ஆடட் அட்வான்டேஜ், அப்ப வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து உங்களோட ராசியிலே இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அக்டோபர் 20ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு அவர் வந்து பெயர்ச்சி ஆயிடுவாரு. ஓகேங்களா? சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது எல்லாமே கொஞ்சம் சாதகமா இருக்குதுன்னே சொல்லலாம். அது இல்லாம 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு புகழ், ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க ட்ரை பண்ணணும். இந்த டைம் பீரியட் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும். ஃபுல்லா முயற்சி எல்லாம் இல்ல, கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும். நீங்க வந்து அதை ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம், அதை வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த பலன்களை, அந்த வெற்றியை வந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. அப்போ அது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்து, வேலையில இருக்கிற ஆட்களுக்கு, வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. தேவையில்லாம வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். கோபப்படாம கொஞ்சம் அமைதியான, எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து இன்டெலிஜென்ட், உங்களோட புத்திசாலித்தனத்தினால வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த 10 டைம், ஒரு 5 டைம் வந்து யோசிச்சுதான் ஒரு விஷயத்துல வந்து முடிவு எடுப்பீங்க. டக்குன்னு வந்து ஒரு ஓகே அப்படிங்கறத சொல்ல மாட்டீங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரியான ராசி தான் நீங்க கன்னி ராசி சார்ந்தவங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து கொஞ்சமே ஒரு இன்டெலிஜென்ட்டா எல்லா மூவுமே ஸ்மார்ட்டா ஒரு மூவ் எடுக்கிறது ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்றேன். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அக்ரி கொடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா வந்து நீங்க முயற்சி செஞ்சதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அக்டோபர் மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பிசினஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு, பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப டல்லுலாம் இருக்காது. சில பேருக்கு ஏன்டா ரொம்ப டல்லா இருக்குன்னா, அவங்களோட தசா புத்தி வந்து அந்த அளவுக்கு வந்து கை கொடுத்து இருக்காது. ஓகேங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிசினஸ் செட் ஆயிருக்குது. அதனாலதான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த பேட் பேஸ்ல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து, உங்களுக்கு பிசினஸ் செட் ஆகுமா இல்ல ஜாப் செட் ஆகுமா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாம வந்து நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே செட் ஆகுதா இல்லையா. அப்ப எனக்கு செட் ஆகுது, ஆனா ஏன் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுற அப்படின்னம்னா, அந்த டைம் பீரியட் அந்த தசாபுத்தி வந்து கரெக்டா கை கொடுத்துருக்காதுன்னே சொல்லலாம். பட் ஆல் ஓவரா பார்த்துட்டோம்னா அக்டோபர் மாதத்துல பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்குமே நல்ல ஒரு கிளைண்ட், நல்ல ஒரு பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ், நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அக்டோபர் மாதத்துல. சரிங்களா? அதனால வந்து இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீ உங்களை தேடியே எல்லாமே வந்து அந்த கிளைண்ட், அந்த ஆஃபர் உங்களை தேடி வரும். நீங்க இவ்வளவு நாளா வந்து ஆஃபர் தேடி போனதெல்லாம் விட்டு உங்களை தேடி ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து கரெக்டா நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்றேன். சோ அப்ப ஜாப், கெரியர், பிசினஸ் இதுல இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் அமோகமா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் உங்களை தேடி வரும்னு சொல்றேன். இந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி யோசிச்சு முடிவெடுங்க. அது வந்து கடைசியில போய் கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.
அடுத்து வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து அக்டோபர் மாதத்துல கன்னிராசிக்கு எப்படி போகுன்னு பாக்கலாங்களா. உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்துல ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா வந்து இவ்வளவு நாளா வந்து நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆயிருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்ல முதல்ல வந்து ஓல்டு கப்புள்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு சங்கடம் இருந்திருக்கும், ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது. ஆனா இந்த டைம் பீரியட் வந்து கரெக்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்ண போறீங்க. பர்டிகுலரா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்கன்னு சொல்ல, நான் சொல்றது மட்டும் இல்ல, அதுதான் நடக்க போகுது ஓகேவா. அதனால வந்து ஃபேமிலியில வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், வெளியில போயிட்டு வர்றது, வெளியில பார்க்குக்கு பீச்சுக்கு போயிட்டு வருது, வெளியில கோயிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி வந்து வெளியில போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அக்டோபர் இந்த மந்த் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து ஃபேமிலியில ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட், என்னதான் கமிட்மெண்ட் இருந்தாலுமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை நோக்கி நீங்க உங்களோட மைண்ட் வந்து, நீங்களும் உங்களோட பார்ட்னர் வந்து மைண்ட் அதை நோக்கி போகும்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கலாம். சம்டைம்ஸ் ஏதோ ரேரா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்டப் ஆகலாம், ஹீட்டட் கான்வர்சேஷன் கிரியேட் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இல்லாம நகர்ந்து போய்க்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. பார்ட்னர்கிட்ட வந்து வீண் வாக்குவாதம், வீண் விவாதம் வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது ஓகேங்களா. அடுத்து மேரேஜுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள், கரெக்டா வரமா, எனக்கு வந்து கரெக்டா வந்து அமையுமா, எனக்கு நிறைய டிலே ஆகிக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா எனக்கு கரெக்டான பேரை வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம் பீரியட் வந்து இந்த அக்டோபர் மாதம்னே சொல்றேன். உண்மையாவே உங்களுக்கு தசாபுத்தி கரெக்டா வந்து கை கொடுக்கணும், அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் நீங்க நினைச்ச மாதிரி அழகா அறிவா படிச்ச ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேடி வருவாங்க, படிச்ச பொண்ணோ பையனோ வந்து உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா வரணும் வந்துச்சுன்னா தாராளமா கிளிக் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் குள்ள போகலாம், தப்பே இல்லை. ஆனா கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து பொருத்தம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. பட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த டைம் பீரியட் ஃபேவரபிளா வரப்போ நீங்க வந்து இன்னும் நிறைய சர்ச் பண்ணி எது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு, எது வந்து எந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டா நீங்க முடிவு பண்றது அது உங்க கையில தான் இருக்கு. பட் வந்து டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதுனால நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டா வரன் அமைய போகுது அப்படின்னு சொல்ற, அமையதான் போகுது அக்டோபர் மாதத்துல. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்றது உங்க கையில இருக்கு, அமையிறது கடவுள் கொடுத்த கையில் இருக்கு. பட் செலக்ட் பண்றது உங்க கையில தான் இருக்கு, கரெக்டான வரன் செலக்ட் பண்றது அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க அது உங்க கையில தான் இருக்கு. பட் அமோகமா இருக்கு இந்த டைம் பீரியட் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல இனிமேல் வரப்போகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க உங்களோட growth நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களோட ஃபேமிலியில வந்து எந்த ஒரு அப்போசல் இருக்காது. உங்க ஃபேமிலியிலும் சரி, உங்களோட பார்ட்னர்ல நீங்க வந்து யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேமிலியிலும் சரி அந்த அளவுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்படிங்கிறப்போ நீங்க உங்களோட ஃபீல்டுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் கிளியராக வந்து எதையுமே வந்து திக்கி திணறி பேசாமல் கிளியராக கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசி வீட்டில் வந்து முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன். அதை தான் எல்லா வீட்லேயும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஓப்பன் அப் பண்ணலாம், அதை பற்றி வந்து வீட்டில் பேசக்கூடிய அருமையான டைம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்து மேரேஜ் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம் ஃபேமிலி கிட்ட, அவங்களும் அக்செப்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த டைம் பீரியட் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்னே சொல்கிறேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படின்னு பார்க்கலாங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்னிராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துல வந்து நீங்க உண்மையாவே பை டிஃபால்ட்டாவே நல்ல அறிவாற்றல் இருக்கக்கூடிய பையனாவும் பொண்ணாவும் இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து புதன் பகவான வரதுனால வந்து உங்களுக்கு அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். இந்த அறிவு சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த நிறைய புக் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாவே வரும் அப்படின்னு சொல்றேன். மேக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு கம்ப்யூட்டர் நல்லா வரும், இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வரும். அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து புதனோட பொசிஷன் சூப்பரா இருக்கு, அடுத்து சுக்கிரனோட பொசிஷன் சூப்பரா இருக்கு 2ஆம் இடத்துல, சனியும் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறாரு, குரு பகவானும் வந்து உங்களோட ராசியை பார்க்கிறாரு. இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளியரான பாத் கிடைக்கும். இவ்வளவு நாள வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கூட ஆட்டோமேட்டிக்கா 1 by 1 நீங்க அப்படியே உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகாத போகுது, டிக்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா. கிளியரா முடிவெடுப்பீங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. அதையோட சூரியனும் புதனும் வந்து கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாங்க. அக்டோபர் 16க்கு அப்புறம் வந்து 16, 17 இதுல எல்லாத்துலயுமே வந்து புதனும்
சூரியனை வந்து கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாங்க துலாம் ராசியில. ஓகேங்களா, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னம்னா வந்து புத ஆதித்ய யோகத்தை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு அறிவாற்றல் வரும், ஒரு நல்ல பேச்சு திறமை வரும், நல்ல படிப்பீங்க, நல்ல ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட், ஷார்ட் டைம் பீரியட் வந்து பெரிய ப்ரோக்ரஸ் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். என்னன்னா உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி என்ன போகுதுன்னு பார்த்துக்கிட்டாதான் இந்த பலன்கள் வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். ஓகேங்களா, ஒன்னு டவுன் ஆகுது, இன்னொன்னு அப்பா இருந்தா அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத மாற்றங்களா. பட் ரெண்டுமே சுயஜாதகமும் கை கொடுக்குது, உங்களோட இந்த கோச்சாரமும் கை கொடுக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால எந்த ஒரு விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம நம்ம உங்களுக்கு பார்த்து கிளியரா இருக்கும். பட் நீங்க வேற எதுலயும் ஆக்சிலேஷன் ஆகாம சில பேர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது அதை மட்டும் கேட்டு நடங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் எதையும் அப்போஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா டீச்சர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அக்டோபர் மாதத்துல ஈஸியா அருமையா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், எல்லாமே வந்து கிடைக்கும். ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரியே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. இது எல்லாமே கிடைக்கும். பட் வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட கைடன்ஸ் வேணும். டீச்சரோட கைடன்ஸ் இல்ல எல்டர்ஸோட கைடன்ஸ் வேணும், பெரியவங்களோட கைடன்ஸ் இல்ல அப்பா அம்மாவோட கைடன்ஸ். இவங்களோட பேச்சு கேட்டு நடங்க. உங்களுக்கு வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்ல இந்த அக்டோபர் மாதத்துல. ஓகேங்களா, கரெக்டா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இல்லத்து அரசிகள் பெண்களுக்கு. ஓகேங்களா, கன்னிராசி சார்ந்த பெண்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை இருக்கும், 1-2 ஆசையாச்சு இருக்கும். அது எல்லாமே வந்து கரெக்டான டைம்ல நடந்திருக்காது. நீங்க ஒரு ஆசை நினைச்சிருப்பீங்க, அது கரெக்டான டைம் பீரியட் நடந்திருக்காது. அது எல்லாமே அக்டோபர் மாதத்துல நடக்கும். உண்மையாவே சொல்ல போனா 12 ராசியில அக்டோபர் மாதத்துல நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கன்னிராசி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்குது. சரிங்களா, அந்த மாதிரியான டைம் பீரியட் இருக்கிறப்ப நீங்க இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கனவு இருக்கும், ஏதோ ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாமே நிறைவேறக்கூடிய டைம் பீரியட் வந்து அக்டோபர் மாதம் சொல்றேன். என்ன ஆசையா இருக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா வீடு ஷிஃப்ட் பண்றதாகட்டும், இல்ல வீடு கட்டுறதாகட்டும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான், ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்களா. வீடு சேஞ்ச் பண்றதாகட்டும், இல்ல வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதாகட்டும், எல்லாமே வந்து சாதகமான டைம் பீரியட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மந்த் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு நாளா இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஃபேமிலிலேயே சரி, சில பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு சரி, ஓரளவுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அது கெப்பாசிட்டி இருக்கும். பட் அதையும் மீறி ஸ்ட்ரெஸ் வரப்போ உங்களால ஒன்றும் பண்ண முடியாதா. பட் இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஜாலியா இருப்பீங்க. வெளியில வந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு வெளியில போவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவீங்க, ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வருவீங்க. நீங்க போறது ரொம்ப நல்லது, போவீங்க. பட் போறது ரொம்ப நல்லது. சரிங்களா, போயிட்டு வாங்க, ஒரு ஹாப்பியா இருப்பீங்க. என்னதான் கமிட்மெண்ட் வேலை இருந்தாலுமே, ஃபேமிலியை பாத்துக்கிறது இருந்தாலுமே வந்து நீங்க ஜாலியா வெளியில போயிட்டு வரப்போ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்ச பொருட்களை கண்டிப்பா வாங்குவீங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இது எல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த அக்டோபர் மாதம்னு சொல்றேன். அப்போ ஒரு ஹாப்பினஸா இருப்பீங்க. வீட்டுல குடும்பத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்களை வந்து அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப இந்த டைம் பீரியட கரெக்டா யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு டைம் பீரியட்னே சொல்றேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ஹெல்த்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து அக்டோபர் மாதத்துல கன்னிராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா. அந்த அளவுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், அக்டோபர் மாதத்துல கிளியரா இருக்கு உங்களோட பாத்து. அப்படிங்கிறப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னம்னா, கேதுவோட சூரியன் சேர்ந்திருக்கிற அப்படி அவர் ஒரு 15 நாள் சேர்ந்திருப்பாரு. ஓகேங்களா, அக்டோபர் 15 வரைக்கும் சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 9 வரைக்கும் வந்து புதன் பகவானோட ராசி அதிபதி வந்து அவரோட சேர்ந்திருப்பாரு. இதனால வந்து என்ன வரலாம் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் வரும். அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும். ஸோ இதை மட்டும் கியூர் பண்ணிக்கிட்டா போதும், இதை மட்டும் கிளியரா இருந்துகிட்டா போதும். அப்ப இதை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு மெடிடேஷன், யோகா, வெளியில வாக்கிங், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, எப்ப பார்த்தாலுமே வேலை போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபேமிலி பாத்துக்கிறது, அந்த பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலுமே ஜாலியா வெளியில படத்துக்கு போறது, இந்த மாதிரி வந்து போறப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அட்லீஸ்ட் வெளியில வாக்கிங் ஆச்சு, ஃபியூ டிஸ்டன்ஸ் வெளியில வீட்டை விட்டு வெளியில ஃபியூ டிஸ்டன்ஸ் வாக்கிங் போறப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும் உங்களுக்கு பர்டிகுலரா. ஓகேங்களா, அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பட் என்னன்னா வந்து உங்களோட ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும். என்னன்னா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ட்டு அந்த மெடிசன் எடுக்காம இருக்கிறது, கரெக்டான டைமுக்கு மெடிசன் எடுக்காம இருக்கிறது, கரெக்டாக ஹெல்த்தை பார்த்துக்காம மறுபடியும் வேலைக்கு போறது, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் போயிட்டு இருப்பீங்க, ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருப்பீங்க, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சில பேர் வந்து விட்டுருவாங்க. ஏன்னா வந்து எனக்கு பரவாயில்ல, நான் சரியாயிடுச்சு, அதனால இனிமேல் பண்ண மாட்டேன், அதுதான் தப்பு. அதை மட்டும் பண்ணாம நீங்க கரெக்டா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். என்னன்னா வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு அதாவது விடக்கூடாது. கேர்லெஸ்ஸா இல்லாம ஹெல்த்தை கரெக்டா பார்த்துக்கிட்டு
நீங்க அது மட்டும் இருந்துட்டாவே போதும், மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜி மட்டும் வராம பாத்துக்கோங்க. அப்படி வந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தாலுமே அதை டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணிருங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல. சில பேர்த்துக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. அதுவும் ஒரு 1 or 2 days தான் இந்த மாதிரி வந்து மைல்டா வர மாதிரி இருக்கும். ரொம்ப உள்ள பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கு, உங்களோட புத்திசாலித்தனம்னே சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து நீங்க எந்த பிளான் வேணாலும் வச்சிருக்கலாம். அதை வந்து இந்த டைம் பீரியட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது மகன், மகள், இல்ல பேரன், பேத்தி, இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஜுவல்ஸ் எடுத்து வைக்கணும், ஏதாவது இடம் வாங்கி போடணும், அப்படிங்கிற ஏதோ உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்ட்டுலாம் இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் அமோகமா இருக்கு, தாராளமா பண்ணலாம். அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வேண்டி ஏதோ ஒரு முக்கியமான அசெட் வாங்கணும் அப்படின்னம்னா எது வேணாலும் பண்ணலாம். டிராவல் பண்றதுக்கு கூட அருமையா இருக்கு, டிராவல் பண்ணலாம், வெளியில போகலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே சாதகமா இருக்கு. ஹெல்த்தும் கூட சில பேர்த்துக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது கூட ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கொஞ்சம் மெடிடேஷன் யோகா பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியரா இருப்பீங்க, ஒரு சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற. அது ஒண்ணுதான், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கோங்க. அது ஒண்ணுதான். அப்புறம் ஹெல்த் பாத்துக்கோங்க. ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் அந்த டைம் பீரியட், இந்த அக்டோபர் மாதம். சோ அதனால இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வேண்டி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணக்கூடிய தருணம் தான் இந்த டைம் பீரியட். நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஆல் ஓவரா பார்க்க போனா இந்த அக்டோபர் மாதம் வந்து கன்னிராசிக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்றேன். அப்ப இந்த டைம் பீரியட யூஸ் பண்ணிக்கணும். நான் என்னென்னலாம் சொல்றேனோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். கேட்டுட்டு மட்டும் போயிட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்க சேஞ்சஸ் வந்து உங்க மைண்ட்ல எடுத்துட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி அப்ளை பண்ணணுமோ, எந்த ஃபீல்டு இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணி அதுல நீங்க வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதை நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ஓகேங்களா? நன்றி. இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து நம்மளோட சேனலை பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கல அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அந்த வீடியோவை. ஸோ அதனால தான் சொல்றேன், நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸையும் நம்மளோட சேனலையும் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.